இயேசுவே. நாளைக்கு கிறிஸ்துமஸ் வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் போட்டு வந்திருக்காங்க. காலையில வந்தது எப்ப பாரு இந்த டீயும் இதை மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். எப்பதான் வர போறான்னு தெரியல. எப்ப எடுத்து முடிக்கிறது, நான் எப்ப வீட்டுக்கு போறது. நாளைக்கு காலையில கிறிஸ்துமஸ் நிறைய வாங்கணும். சிக்கன் வாங்கணும், மட்டன் வாங்கணும். ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல. Few moments later. ப்ரோ பிரைஸா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. இங்க வந்திருக்கீங்க? இங்க எங்க வருவோம்? இதான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து துணிமணி எல்லாம் எடுக்கிறாங்க. என்ன பண்றது, உங்களோட வருஷம் இதுதான் பார்ப்போம் உங்களுக்கு. ஆமா ப்ரோ. நீங்க வந்தீங்க? நானும் அதே கிறிஸ்துமஸ்க்கு தான் ட்ரெஸ் எடுத்தேன். எப்ப வந்தீங்க நீங்க? காலையில பிளாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு என் போக கதையை கேக்குறீங்க. நீங்களாவது நீ காலையில வந்தீங்க. நேற்று காலையில இருந்து இங்கேயே உட்காந்து பாருங்க. சாப்பாடு கெட்டு போலையா? என்ன பண்றது, அதெல்லாம் சாப்பிடணும். வேற என்ன பண்றது, அதுக்கு கூட செலவாகும். இவங்க போனா போய் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு போனையும் காணா ஒன்னையும் காணா. அடிச்சா நீங்க போல இருக்க மாட்டாங்க. என்ன பண்றது ப்ரோ, ஒண்ணுமே புரியுது ப்ரோ. என்ன பண்றது, வாங்க டீ சாப்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு ப்ரோ. என்ன வேலை? அத ஏன் கேக்குறீங்க? நாளைக்கு ப்ரோ கிறிஸ்துமஸ் இல்ல? ஆமா. கறிமீன் வாங்கணும்ல? ஆமா. அது கியூ நிக்கும். போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன். அதுக்கு ஒரு வேலை போடுறேன். நான் தான் நிக்கணும். போய் நாளைக்கு போய் டோக்கன் போறோம். ஆமா ப்ரோ. ஆமா, ஏன் கேக்குறீங்க? வரீங்களா? ஐயோ ப்ரோ, நான் மறந்துட்டேன். சிக்கன் தான் முக்கியம். எங்க போறீங்க? நான் வந்துட்டேமா. என்ன விஷயம்? உங்களை கூப்பிட்டு இருக்கேன். ட்ரெஸ் எடுத்து வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க எங்க போறீங்க? சர்ச்சில் வந்து ஒரு ப்ரோ வந்திருந்தாரு. அவர் கூட டீ சாப்பிடலான்னு போனேன். அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கணுமா? அதெல்லாம் முக்கியம். இந்த பாருங்க, நான் எடுத்திருக்கேன் பாருங்க. என்ன எடுத்துட்டியா? போலாமா? பாப்பாக்கு எடுத்து. ஐயோ, ரூபாய்க்கு எடுக்கவே இல்லப்பா. இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்தேன் இப்போ. ஐயோ, மறுபடியும் எடுக்க போறியா நீ? One eternity later. பாப்பா கேட்டாச்சு. பாப்பா கேட்டாச்சு. ரூபாய் கொடுத்தாச்சு. இவருக்கு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்படியே வந்து கூப்பிட்டே இருக்கேன். ட்ரெஸ் எடுத்தா பாருங்க, கலர் சரியான்னு பாருங்க பாருங்க கூப்பிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. கொஞ்சம் நேரம் டயர்டா இருந்துச்சுமா? உங்களுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்து நானு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுமா, அதனாலதான். என்ன டயர்டா உங்களுக்கு? காலையில சும்மா பாருங்க. நீங்க எடுத்துட்டியா? போலாமா? எடுத்துக்கோங்க. நல்லா போலாம். எல்லாம் முடிச்சாச்சு. கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. எங்க போனாங்க இந்த பிள்ளைங்க? எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. வந்தாங்கன்னா கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா இவங்க வேற காணும். எனக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன பண்ணீங்க நீங்க வந்து டயர்ட் ஆகிறதுக்கு? நான் தான் அத்தனையும் பார்த்தேன். நீங்க தூங்கிட்டா நீங்க இவங்க டயர்டு. ஏ பாப்பா வாங்க. நீ கேட்ட மாதிரியே உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். போய் போட்டு பாரு. இந்த தம்பி உனக்கு வச்சுக்கோ. நீ கேட்ட மாதிரியே வாங்கிருக்கேன். போய் போட்டு பாரு. ஆப்பா வா, நான் ஒண்ணு சொன்னேன் பண்ணீங்களா? நீ 1000 சொன்னமா, என்ன சொல்லணும்? என்ன எப்பாப்பா இப்படியே பேசுங்க? ஸ்டார் போட்டீங்களா வீட்டுல? போட்டிருக்கீங்க, நல்லா போட்டிருக்கீங்க. அங்க ஸ்ரீவா சிஸ்டர் வீட்டுல எவ்வளவு அழகா தூரமா போட்டுருக்காங்க. அங்க இருந்து பார்த்தா நீங்க சூப்பரா தெரியணும். நம்ம வீட்டு ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாரா தெரியணும். சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார் தான். அந்த சூப்பர் ஸ்டார் இல்ல, சூப்பரா ஸ்டார் தெரியணும்னு சொன்னேன். போய் போடுங்க. ஆமா, கறி சொல்லிட்டீங்களா? கறி முக்கியம் தானமா. நாளைக்கு கிறிஸ்துமஸ் சொல்லிட்டீங்களா இல்லையா? வச்சுட்டா கறியெல்லாம் ரெடி. கேக் எல்லாம் ரெடிமா? சொல்லிட்டீங்களா? சொன்னது கொஞ்சம் செஞ்சிருக்கீங்க. ஐயோ என்னாச்சு? வாங்கலப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா? எத்தனையோ தடவை ஒரே டென்ஷன். அது மறந்துட்டேன். அது எனக்கு வாங்கியே ஆகணும். மணி ஆல்ரெடி 10 மணி ஆச்சுமா. இன்னும் ஒரு நாள் படம் வந்துருக்கோம். நாளைக்கு காலையில கிறிஸ்துமஸ்மா. ஜல்லி வாங்கலாப்பா. ஐயோ, மறுபடியும் ஜுவல்லரி வாங்க போடுமா? ஆமாப்பா, ஜல்லரி வாங்கிடலாம். எனக்கு மேட்சிங் தான். இது என்ன ஒரு நிமிஷம் இருக்கு, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். எங்கப்பா பாத்தீங்களா? என்னம்மா? சென்னையில சொன்ன தெரியுமா பியூலா சிஸ்டர்? ஆமா. அவங்க பாருங்க, நான் எடுத்த அதே சாரி எடுத்திருக்காங்க. போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. நிறைய கடையில இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா, அதை எங்கேயும் எடுத்திருப்பாங்க. அதை பத்தி நீ ஒர்க் பண்ற? அதே மாதிரி இருக்குப்பா. பரவாயில்லமா, 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்குன்னு சொல்ற? ஆமாப்பா, எனக்கு வேண்டாம், நான் டிஃபரெண்டா இருக்கணும். வாங்க வாங்க, டைம் இருக்கு, போய் மாத்திடலாம்ப்பா. அந்த மாதிரி சென்னையில இருக்கு. அதனால இல்லப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி முடியவே முடியாது. என்ன பத்தி தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நல்லாவே எனக்கு தெரியுமா? தெரியும் தானே. வாங்க, இதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரி எடுத்து வந்துடலாம். சரியா, வாங்க போலாம். ஐயோ, என்ன முடிச்சு கட்டுறாங்க. அப்பா எப்படியும் டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நாளை இருந்து நாளை கிறிஸ்துமஸ் சந்தோஷம் தானே? என்னமா கருது? ஏண்டா இவ ரோஸ்கல் எடுத்து சொல்றீங்க? என்ன அழகா இருக்கு? உனக்கு நல்லா இருக்கும். ஓஹோ, இப்படிதான் சொல்லினா என்ன ஏமாத்துறீங்க? மானத்து முட்டியில் போட்டிருக்கிட்டு இந்த ட்ரெஸ் போட்டா மேஜிக் பண்ணி கட்டுமா? ட்ரெஸ் வந்துருச்சு.
என்னப்பா இப்படி சொல்லிட்டான்? இன்னும் கஷ்டப்பட்டு தேடி தேடி எடுத்தனால இவன் இப்படி சொல்லிட்டானே. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்ம காலையில இருந்து எடுத்தோம், நல்ல கிறிஸ்துமஸ் இந்த டைம் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். நாளைக்கு கிறிஸ்துமஸ் வச்சுட்டு இவன் ட்ரெஸ் வேணாம்னு சொல்லிட்டு போறானே, மறுபடியும் எங்கப்பா போறது? என்ன பண்றது தெரியல. இந்த ட்ரெஸ் நல்லாவே நான் உனக்கிட்ட என்ன கலர் கேட்டேன்? லைட் எல்லோ தானே கேட்டேன். நீ எல்லோ தானே பாப்பா கேட்ட? லைட் எல்லோ கேட்டேன். இது எல்லோ தானே பாப்பா? டார்க் எல்லோ. பாப்பா என்ன நல்லா இருக்குல்ல பாப்பா, நாளைக்கு கிறிஸ்துமஸ் சாமி, நீ இதை போட்டுக்க தாங்க, நல்லா இருக்கு தாங்க, சூப்பரா இருக்கு. லைட் இது அருமையா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பாப்பா உனக்கு? நான் லைட் எல்லோ தான் கேட்டேன். பாப்பா இது லைட் எல்லோ தான் பாப்பா. டார்க் எல்லோ. நான் தேடி தேடி எடுத்தேன் பாப்பா. அது மேல பண்ணுங்க. நீ கேட்ட கலர் தான் இது. இல்ல நான் லைட் எல்லோ கேட்டேன். பரவாயில்ல பாப்பா, எனக்கு வேணாமா. பரவாயில்ல பாப்பா, நீ வச்சுக்கோ. பாப்பா இங்க வா, இதை எடுத்துட்டு போ. என்னப்பா பாப்பாவும் வேண்டாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எடுத்ததுப்பா. என்னப்பா நீ சொல்றது? நாளைக்கு கிறிஸ்துமஸ் வச்சுட்டு என்ன பண்றது? இந்த பிள்ளைங்க 2 பேருக்குமே ட்ரெஸ், 2 பேருக்குமே ட்ரெஸ் தான் நம்ம முக்கியம் நினைச்சோம். ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் நம்ம எடுத்து கொடுத்தோம். 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? என்ன பண்றது? அம்மா அம்மா கூப்பிட்டீங்களாமா? அன்பனி வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிச்சிட்டேமா. இன்னும் ஒரு பாத்திரம் மட்டும் கழுவிட்டு வந்துடுறேம்மா. ரொம்ப நேரம் முடிச்சிட்டேமா. தப்பா நினைச்சுக்காத. நீ ஒரு நாள் தான், நாளைக்கு சீக்கிரம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னம்மா பாப்பாக்கு உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. கேக்குற கண்மணி, நான் காலையில போனேன், உனக்கே தெரியும்ல. நான் வந்து அவ்வளோ நேரமா தேடி தேடி பாப்பா கேட்ட கலர்ல எடுத்தேன் கண்மணி. இந்த ட்ரெஸ் நீயே சொல்லு, இது அசிங்கமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல கண்மணி? ஏசுப்பா பிடிச்ச கலர் நல்லா இருக்குல்ல கண்மணி? அந்த புள்ள நல்லாவே இல்ல, நீயே போட்டுக்கொண்டு குடுத்துட்டு போயிட்டா கண்மணி. ரொம்ப அழகா இருக்குமா? பாப்பா இப்படி பண்ணுது, இப்படி பண்ணிட்டா கண்மணி. எனக்கு ஒரே வருத்தமா வேற ட்ரெஸ் இல்லாம இருக்காங்கம்மா. நல்லா இருக்குமா? கிறிஸ்துமஸ் நாளைக்கு வேற இருக்குல்லம்மா. ஆமா, என்ன பண்றதுனே தெரியல கண்மணி. போய் எப்படி வாங்குறது? சரிம்மா, நீங்க எடுத்துட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டேன். நான் எல்லாமே எடுத்துட்டேன் கண்மணி. மேட்சிங்கா ஜுவல்லரி கூட எடுத்துட்டேன் கண்மணி. ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, கிறிஸ்துமஸ்னா என்னம்மா? கிறிஸ்துமஸ்னா என்ன கண்மணி? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டார் போட்டாச்சு, கேக்கு சொல்லியாச்சு, கறி சொல்லியாச்சு, அழகான ட்ரெஸ், மேட்சிங்கா ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டேன் கண்மணி. அப்புறம் என்ன, இதுதான் கிறிஸ்துமஸ்ன்றீங்களா? ஆமா கண்மணி. கிறிஸ்துமஸ்னா ஏசப்பாவே இந்த இடத்துல வரவே இல்லையம்மா. ஏசப்பாக்கு தானே பிறந்த நாள். நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. இப்ப நீங்க யாருக்காவது பிறந்த நாள்னா அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போவீங்க? ஆமா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க. அப்ப ஏசப்பாக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. நீங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏசப்பாக்கு என்ன கொடுப்பீங்கம்மா? நீங்க யோசிச்சிருக்கீங்களாமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துமஸ் தான் ஏசப்பாவுடைய பிறந்த நாள். நம்ம தான் ஏசப்பாக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும். நான் சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாருமா, நீங்க ஏசப்பாக்கு வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுனா நீங்க உங்க இருதயத்துல நீங்க நினைக்கிறது கொடுக்க கூடாது. ஏசப்பாக்கு இருதயத்துல என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் கொடுக்கணும்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருமா. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, வருஷம் வருஷம் நாங்க கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லம்மா. நம்ம வீட்டு பக்கத்துல அன்பு இல்ல இருக்கு பாத்தீங்களா, அங்க நிறைய ஆர்பனேஜ் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கம்மா. என்னது ஆர்பனேஜ் போறீங்களா? அங்கெல்லாம் அவ்வளவு கிளீனா இருக்காது. எவ்வளவு கிளீனா இருக்க மாட்டாங்களே குழந்தைங்க. நீங்க அங்க போற? இல்லம்மா, நீங்க வந்து பாருங்க. அங்க எல்லாம் குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாம, சாப்பாடு இல்லாம அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கம்மா. நாங்க வருஷம் வருஷம் நாங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு எங்கனால முடிஞ்சது நீங்க கொடுக்கற காசுல அதை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். உனக்கு எடுத்துக்க மாட்டேன்? எடுக்க மாட்டோம். என் பிள்ளைக்கு நான் எடுக்க மாட்டேம்மா. அவங்களுக்கு தான் நாங்க எடுத்து கொடுத்து, அதுதான் கிறிஸ்துமஸ். அந்த சந்தோஷம் நீங்க செஞ்சு பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த சந்தோஷத்தை விட அதுதான் சந்தோஷம். அம்மா, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, அங்க ஒரு பொண்ணுக்கு நான் எடுத்து கொடுத்துல ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லம்மா, வாங்கி கொடுக்கறதுக்கு என்னாலே முடியல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், பாப்பா வேணான்ட்டா அந்த ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த பாப்பா கொடுத்துருவோம்மா, புண்ணியமா போகும்மா. சரி கண்மணி, நீ கேட்கிற காட்டி உனக்காக நான் தரேன் பாப்பாது. நீ கொண்டு போய் அந்த பாப்பா கொடுக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே செய்யணும். சம்பளத்துல எல்லாம் பிடிச்சி இல்ல இல்ல பரவாயில்ல கண்மணி, நீ கொண்டு போய் அந்த பாப்பா. நன்றிங்கம்மா. சரி கண்மணி, நாளைக்கு வந்து சீக்கிரம் வந்துரு. ஹாப்பி கிறிஸ்மஸ் கிடி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏப்பா என்னாச்சு உனக்கு? இல்லப்பா, எனக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. நேத்து நைட்டு கண்மணி கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, அவ ஒரு விஷயம் சொன்னா, எனக்கு அது கேட்டதுல இருந்து எனக்கு அதே யோசனையா இருக்கு. நம்ம வந்து தப்பா ஏதோ பண்றோமோ அப்படின்னு இருக்கு.
என்னப்பா தப்பா பண்ற? கிறிஸ்துமஸ் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன எனக்கு புரியலையே. இல்லப்பா, கண்மணி ஒரு விஷயம் சொன்னான். என்ன விஷயம் சொல்லு ஃபர்ஸ்ட். கிறிஸ்துமஸ்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஸ்டார் போடுறது, இது ட்ரீ வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேட் பண்றது, கேக் வாங்குறது, அழகழகா ட்ரெஸ் வாங்கி எல்லாம் போட்டுட்டு தான் நினைச்சோம். ஆனா கண்மணி நீக்கு ஒரு விஷயம் சொன்னாப்பா. அவன் சொன்னா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கிற விருப்பத்தை பண்றது இல்ல, ஏசப்பாவோட விருப்பத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணணும்னு சொன்னப்பா. கண்மணி அவங்க வீட்டு பக்கத்துல அன்புல இருக்கான். அங்க போய் அவன் நம்ம கம்மியான சம்பளம் கொடுக்கணும் கண்மணிக்கு. அவனுக்கு ட்ரெஸ் எடுக்காம அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது செய்யறாப்பா. நேத்து கூட ஒரு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க காசு இல்லன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா. நம்ம பாப்பா வேண்டாம்னு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டால. ஆமா, அதை நானு கண்மணிக்கு கொடுத்துட்டேன். பாவம் அந்த குழந்தை கொஞ்சம் நடக்க முடியாம சிரமப்படுதான். அந்த குழந்தைக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு உண்மையா மனசு நிறைவா இருக்கு. அப்படியா? நானு எனக்கு வந்து நம்ம கிறிஸ்துமஸ்னா வந்து என்ன சொன்ன பிரியாணி ஸ்டார் இதுதான்ப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இதெல்லாம் குட் ஜாப். பரவாயில்ல, அந்த புள்ளி ட்ரெஸ் கொடுத்துட்டியா? ஆமாப்பா, பரவாயில்ல. இப்பதான் எனக்கு வந்து ஒரு நீ சந்தோஷமா இருக்கீல? ஆமாப்பா, மனசு நிறைவா இருக்குப்பா. மனசு நிறைவா இருக்குல்ல? சரிம்மா, குட். அம்மா அம்மா ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஐயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் பாப்பா தம்பி. ஹாப்பி கிறிஸ்மஸ். கண்மணி அம்மா சொல்லி அன்பிலும் போறேன்னு சொன்னீங்க. அன்பிலுக்கு தான் வரேன் நானு. நீ லேட்டா வருவேன்னு நினைச்சேன். லேட்டா வந்துட்டியே. அதான்மா நீங்க நேத்து ட்ரெஸ் போட்டீங்க சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன் கண்மணி. அந்த பாப்பா பத்தி பேசிட்டு இருந்தேன் கண்மணி. ஆமாம்மா, பாப்பாவுக்கு கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. அப்பா அம்மா இல்லாத பிள்ளையா அதெல்லாம் வந்து போட்டோன்னே அவ்வளவு சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு பாப்பா வந்துருக்கு. நான் கூட்டு வந்திருக்கேன். பாப்பா ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஐயா அம்மா தான். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ அங்கிள். நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்றேன். ரொம்ப அழகா இருக்கு அங்கிள் ட்ரெஸ். ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இப்படி ஒரு சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நான் கொண்டாடுறதே இல்லை அங்கிள். ஆனா நிறைய எங்க அப்பா சொல்றாரு அங்கிள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அங்கிள். அதே போல ரொம்ப தேங்க்யூ அங்கிள். நீங்க வேற பாத்தீங்க அப்பா பாப்பா, உனக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்மணியாலதான் இந்த வருஷம் உண்மையான கிறிஸ்துமஸ் எதுன்னு நாங்க தெரிஞ்சுட்டோம் பாப்பா. உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குமா? சூப்பரா இருக்குமா இந்த ட்ரெஸ்ல? நீ இதுல சந்தோஷம் தெரிஞ்சுட்டால வாங்க டான்ஸ் பண்ணலாமா? We wish you a Merry Christmas and a Happy New Year. Christmas, Christmas, Merry Christmas. Bonnatale means Merry Christmas. സ്നേഹത്തിൻ പുതുവർണ്ണ കാഴ്ചയുമായി ബൊണ്ണത്താലെ വീണ്ടും വന്നിടുന്നു. ഗീതകം പാടി സ്തുതിച്ചിടാം, വാനവരോടൊപ്പം നൃത്തം ചെയ്യാം. രക്ഷകൻ ഈശനെ കണ്ടു വണങ്ങിടാം, എങ്ങും ആഘോഷമായി. ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം ബൊണ്ണത്താലെ. ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം ബൊണ്ണത്താലെ. Christmas, Christmas, Merry Christmas. ബൊണ്ണത്താലെ means Merry Christmas. സ്നേഹത്തിൻ പുതുവർണ്ണ കാഴ്ചയുമായി ബൊണ്ണത്താലെ വീണ്ടും വന്നിടുന്നു. കടലോളം കാരുണ്യം കരകവിയും ഉത്സവം ബൊണ്ണത്താലെ. ജ്ഞാനത്തിൻ കതിരേകും സ്വർഗീയ നേരം ബൊണ്ണത്താലെ. പുണ്യത്തിൻ പൂക്കാലം ബൊണ്ണത്താലെ. ദൈവത്തിൻ വരദാനം ബൊണ്ണത്താലെ. പാവങ്ങൾക്ക് ആശ്വാസം ബൊണ്ണത്താലെ. എങ്ങെയും തുടിതാളം ബൊണ്ണത്താലെ. ഇനി കണ്ണീരില്ല, കഥനങ്ങളില്ല, എങ്ങും സദ്വാർത്ത സന്തോഷം. ഇനി സിരകളിൽ ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയ
விதைகளில் கிறிஸ்மஸ் மொழிகளில் கிறிஸ்மஸ் இதயத்தில் ஆனந்தம் கொண்டாட்டாலே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் கொண்டாட்டாலே மீன்ஸ் மேரி கிறிஸ்மஸ் ஸ்நேகத்தின் திருவண்ண காட்சியுமாய் கொண்டாட்டாலே மீண்டும் வந்தேன். பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கூட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ்னு என்ன பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் காலம் நெருங்கியிருக்கு. ஸோ அதனால் எல்லா வீட்லேயும் குடில் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு லைட்டிங் செட் பண்ணி புது ட்ரெஸ் எடுத்து ஸோ நம்ம நிறைய காசு செலவு பண்ணுவோம். ஸோ இந்த காசில் நம்ம ஏழைங்களுக்கு உதவலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு பர்த்டேன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் பர்த்டேக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொண்டாடுவீங்க, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கேக் சாப்பிட்டு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரதுனால நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதே போல் தான் ஜீசஸ்க்கு ஜீசஸ் பர்த்டேனா நம்ம ஜீசஸ்க்கு எப்படி கிஃப்ட் வாங்கி தரது அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு குடில் வச்சு புது ட்ரெஸ் வச்சு லைட் செட் பண்ணி ஸோ இப்படி இல்லை ஏழைங்களுக்கு உதவி நம்ம ஜீசஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா ஏழைங்களுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறது போல் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஜீசஸ். ஸோ நம்ம ஏழைங்களுக்கு இறங்கணும். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நம்ம ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் பிறப்பாங்க அப்படின்னு இல்லை. நம்ம என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னாலே ஜீசஸ் நம்ம உள்ளத்தில் இறங்குவார். நம்ம என்ன கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த கிறிஸ்மஸ் ஏழைங்களுக்கு உதவி உங்கள் மனசில் ஜீசஸ் பிறந்து நல்லபடியாக கொண்டாடுங்க. மேரி கிறிஸ்மஸ்.